இந்த வீடியோல VMware எப்படி டவுன்லோட் பண்றது? அதுல பார்த்தீங்கன்னா கேலினக்ஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு, எப்படி டபுள் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டம்ல ரன் பண்றது அப்படிலாம் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம சிஸ்டமில் விர்ச்சுவல் மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ விர்ச்சுவல் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓஎஸ் விண்டோஸ் பண்ணால் போட்டிருப்போம். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா லினக்ஸ் உபுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சிஸ்டமில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினே தேவை. இது எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ரோம்குள்ளே போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் அதாவது VMware Workstation Pro அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். டவுன்லோட் VMware Workstation போனால் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டா இந்த சைடில் வந்து டவுன்லோடு ஃபியூசன் ஒர்க்ஷாப்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணக்கப்புறம் ப்ராட்காம் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ யூஸ் ஐடி பாஸ்வேர்டு நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே பார்த்தீங்கன்னா லாகின் உங்களுக்கு ஓகேவா, அதை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா புதுசாகவே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஸாகவும் என்ட்ரி பண்ணணும். ஜஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்தோன்னே கேப்ஸாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்து உங்களோட மெயிலுக்கு போய் அதை நீங்கள் செக் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக போய் ஃபஸ்ட் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்குற மட்டும் கொடுங்க. நேமு அதே மாதிரி எந்த ஏரியா, அதுக்கடுத்து நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். இந்த பாஸ்வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மெயின். ஜஸ்ட் அப்படின்னா வந்து உங்கள் இது கூகுள் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எந்த ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போய் அகெயின் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ப்ராட்காம் லாகின் பேஜுக்கு வந்துங்க. லாகின் பேஜ் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உள்ளே போனதுக்கப்புறம் மை டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை காமிக்கும். நீங்கள் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மை டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு VMware Workstation Pro அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சிங்கன்னா இல்லை அதுவே வந்து சஜஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி காமிக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். இல்லை பார்த்தீங்கன்னா நார்மலாக டீட்டெயில்ஸ் VMware எப்போ பண்ண யார் பண்ணதான் இருக்கும் பிளான் நீங்கள் கீழே தள்ளி தரீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Workstation Pro 17.52 அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு நம்ம வந்து விண்டோஸ் இதுக்கு வந்து ஃபியூசன் அண்ட் 13 வந்து மேக் OS பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் புக் வச்சுக்கிங்க, அதாவது ஆப்பிள் ஆப் வச்சுன்னா நீங்கள் அதிலே இன்ஸ்டால் பண்ணிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா VMware வந்து எந்தெந்த இதில் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம விண்டோஸாக நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு லினக்ஸ் இருக்குது. லினக்ஸ்லேருந்து நீங்கள் விண்டோஸ் வைப்பீங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் என்னோடய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸாக நம்ம யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து நம்ம விண்டோஸ் மிஷினை யூஸ் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது 17.52 அதை நம்ம கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டவுன்லோடு லிங்க் அந்த பேஜஸ் மாதிரி வந்துடும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பல வெரிஃபிகேஷன், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெரிஃபிகேஷன் கண்டிக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். இதை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அட்ரஸ் நீங்கள் வந்து பர்சனல் யூஸ்க்காண்டியா இல்லை அதாவது ஒரு பிஸ்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணி சொல்லிட்டு எப்படி கேட்கும். நீ நார்மலாக அட்ரஸ் பின்கோடு என்னமாச்சும் பிளான்னு சொல்லி கொடுத்துவோம். நான் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கொடுத்துட்டு இதை நம்ம சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அகைன் பார்த்தீங்கன்னா அதே பேஜுக்கு போயிட்டு டவுன்லோடுன்னு கேட்கும். நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டு டவுன்லோடு கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ், அதாவது நம்மளோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா VMware பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லோடில் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்குது. நார்மலாக நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு ஒரு விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி நார்மலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியலன்னா நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எரர் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துப்போம் அண்ட் நம்மளோட பயோலேயே கொடுத்துக்கோம். இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறப்ப இன்ஸ்டாலேஷனாக முடிச்சப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன் காமிக்கும். அதை ஃபஸ்ட்டு இந்த யூஸ் விண்டோஸ் அந்த 17 Pro பர்சனல் இருக்கிற அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா VMware பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக VMware ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த
அடுத்து பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா குரோம்குள்ள போயிட்டு காலி லினக்ஸ் டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கா ஒண்ணு வரும். கெட் த காலி லினக்ஸ்னு வரும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜுக்கு போகும். ஜஸ்ட் அந்த காலி லினக்ஸோட மெயின் பேஜுக்கு போகும். மெயின் பேஜ் போனோனே ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இருந்துச்சு அண்ட் விர்ச்சுவல் மிஷினா கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதனால எதுவுமே விடாம இன்ஸ்டால் இமேஜிங் அப்படின்னு காமிக்க பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் 64 பிட்டுக்கா 32 பிட்டுக்கான்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது 64 பிட்டுக்கு அந்த 4 டேஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டாலேஷன் காமிக்கிங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் உங்களுக்கு குரோமில் இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, லினக்ஸ் எதுக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஒன் ஆஃப் த ஹேக்கிங் டூல்னு சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம இதை ஒரு டுட்டோரியல் மாதிரி இதை பற்றி உள்ள கமெண்ட் எல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அந்த நம்ம மை டவுன்லோட்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா நம்ம லினக்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியுமா, விர்ச்சுவல் மிஷினுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணிடணும். விர்ச்சுவல் மிஷின் நம்ம டவுன்லோட் பண்ண விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ளஸ் பட்டன் தெரியுமா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஜஸ்ட் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும், நம்ம லினக்ஸ் இப்போதைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம மை டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் அந்த லினக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரௌசிங் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மேலே நோடு அவைலபிள் அதாவது இது பண்ணாங்க. நம்ம இந்த லினக்ஸை இதுலேருந்து அதை ப்ரௌஸ் பண்ணியாக நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதனால் இது பண்ணிட்டு லினக்ஸாக நம்ம இது பண்ணோம். லினக்ஸ்னு அந்த ஃபஸ்ட் நம்ம என்ன ஓஎஸ்ன்னு வச்சு லினக்ஸ் இது பண்ணிட்டோம். லினக்ஸ் மட்டும் கீழே அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்ட் 12.x64 பிட்டும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது விர்ச்சுவல் மிஷின் நேம் நம்ம கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணப்போ, அதனால் கேலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சரியா? செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்து இதுக்கு ஆக்குபேஷன் ஸ்பேஸ் கேட்கும். இதுக்கு எத்தனை ஜிபி உங்கள் லேப்டாப்பு வேணும் அப்படின்னு கேட்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஜிபி வச்சுன்னா 50 ஜிபி கொடுக்குது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். கைஸ், நான் திரும்பி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் எதாவது இருந்துச்சுன்னா டெலகிராம் லிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் பயோவில் கொடுத்தீங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் பண்ணணும். ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின். ஓகேவா? இப்போ என்னோட ரேம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம். ஸோ அதனால் 4 ஜிபி ரேம் இதுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜிபினாலும் கொடுக்கலாம். அது உங்களோட லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து. அதுக்கடுத்து ப்ராசஸர் கோட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு தெரியுமா, அதுக்கு நான் 1 கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து கீழே நம்பர் ஆஃப் கோர் அந்த ப்ராசஸிங் 3 கொடுத்துருக்கேன். இது நார்மலாக நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. இது சின்ன இருந்தாலும் சரி, பெரிய லேப்டாப்பாலும் சரி தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்துட்டு கீழே ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நார்மலாக போய் லினக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஹோம் பேஜ், தனியாக லினக்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் மெயின் மேட்டரே இருக்குது. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ லோட் ஆகி இந்த மாதிரி லினக்ஸ் கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு என்டர் அவங்க மவுஸை போய் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், என்டர் கொடுத்தாலும் ஓகே தான். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போயிடும். கைஸ், நல்லா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எந்த இதையும் கரெக்டாக நான் கிளிக் பண்ணுற மாதிரி அப்படியே சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் ஸ்டேட்டு நம்ம செலக்ஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இந்தியா அப்படின்னு கொடுக்கலாம். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்தியா அப்படின்னே கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸோ நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷாக பேசுகிறோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷா அமெரிக்கன் இங்கிலீஷா எந்த மாதிரி கன்ஃபியூஷன் சொல்லி கேட்கும். நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லோடிங் ப்ராசஸ் இன்னும் முக்கியமான விஷயம். லோடிங் ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நேமை சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? இது நார்மலாகவே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டொமைன் நேம் என்ட்ரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நார்மலாக இருக்கட்டும். இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் நேம், இதை ஃபுல் நேம் ஆஃப் யூஸர் இது உங்கள் நேம் என்ட்ரி பண்ணுவோம். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹேம்னு என்ட்ரி பண்ணிட்டு செட்டப் பாஸ்வேர்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாஸ்வேர்டு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ரூட் யூஸர் ஆகணுமோ இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணுமோ இந்த பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும். இந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மறந்துடவே மாட்டேன். ஏன்னா லினக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ரூட் யூஸர் கன்வெர்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு டூல்ஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக நீங்கள் அந்த இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு மெயின். ஸோ பாஸ்வேர்டு ஒரு 4 டிஜிட்டில் மறக்காத மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா
உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து நார்மலா குடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டா கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்க மாரி ஜஸ்ட் நார்மலா குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன்ஃப்யூஷன் கிளாக் காமிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்டர் அது ஒரு ஜோன் மாரி இருக்கும். ஒவ்வொரு ஜோன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் இது பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த ஈஸ்டர்ன்னு தெரியுமா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த கைடு யூசர் என்ட்ரி டெஸ்க்ஸ்ன்னு காமிக்கும். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா, நான் எங்க வச்சு கிளிக் பண்றேன், நான் என்ன ஆப்ஷன் வச்சிருக்கேன் அத படிங்க. நார்மலா வச்சு அப்படி இருக்க கிளிக் பண்ணிக்க ஜஸ்ட் உங்க விஷ் ஓகேவா. அதுக்கடுத்து ஆல் ஃபெயிலியர்ஸ் பார்ட்டிசிபேட்டர் எல்லாமே இருக்கும் சரியா. அந்த கன்டின்யூ மட்டும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் த பார்ட்டிசிபேட்டர் வித் சேஞ்ச் திஸ்க்கு நல்லா கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் எதையுமே மாற்றாங்க. ஏன்னா வந்து கேல்டினிக்ஸ் வந்து சில நேரம் வந்து சில மாற்றி மாற்றி கொடுத்தனால ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேனோ மேக்ஸிமம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க ஓகேவா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour 20 minutes கூட ஆகலாம் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எல்லா இதுவுமே சாஃப்ட்வேர்ஸ் செலெக்ஷன் வந்து எல்லாமே இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராசஸ் வந்துச்சாச்சு. இப்போ செலெக்ஷன் டு இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் டு GDM3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ப்ரோ கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓஎஸ் ப்ராசஸ் இத பத்தி ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? அது ஓஎஸ் வந்து எப்படி ரன் ஆகுது? அது எப்படி பூட் பண்ணும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு நான் கிளிக் பண்ண மாரி என்னென்ன பண்றேனோ அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. மாத்தி கிளிக் பண்ணாதீங்க ஓகேவா? எல்லாத்தையும் உங்களுக்கு எரர் அடிக்கும். சம் ப்ராப்ளம்ஸும் வரும். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் சீரிஸ் பார்க்கறனால, ஸோ நெட்வொர்க் சம்மந்தமா சொல்லித்தரேன். ஜஸ்ட் எப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சீரிஸ் வருமோ அதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடும் ஓகேவா. இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தோன்னே, என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது நமக்கு லோட் ஆகிட்டு ஹேம்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் பாஸ்வேர்டு அடிச்சோன்னே உங்களுக்கு உங்கள் லினக்ஸ் சாஃப்ட்வேர் வந்துச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு எதுவும் புரியலைன்னா கீழே வந்து டெலகிராம் லிங்க் சேனல் கொடுத்துருக்கேன். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்தியல் ஹேக்கிங் வந்து உங்களுக்கு தமிழில் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு பர்சனலாக வந்து என்கிட்ட கேட்கறனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஒரு சில பர்சனுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். பேஸ்லேருந்து நெட்வொர்க்கிங்லேருந்து சைபர் செக்யூரிட்டி டூல்ஸு ஆப்ரேட் சிஸ்டம்ல நிறைய கேலிங்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்களே ஒரு கோட் எப்படி ரைட் பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்களும் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஸ்டெப்ல ஏதாச்சும் எரர் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா, கீழ பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் சேனல் குடுத்துருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெசேஜ் டிஎம் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணேன். அண்ட் உங்க சைபர் செக்யூரிட்டி எத்திக்ஸ் ஹேக்கிங் தமிழ்ல லேர்ன் பண்ணனால வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளூவன்ஸா ஃபோக்கஸா வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும். உங்க சைபர் யூடியூப் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ